+1 ப்ராப்ளமுக்கு லாஸ்ட்டில் மட்டும் ஆட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ எப்படி எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகும்? வாங்க நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் பார்க்கலாம். 100 days 100 ப்ராப்ளம் சால்விங் சேலஞ்சில் நம்ம டே 24ல் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளமில் ஒரு லார்ஜ் இன்டிஜர் கொடுத்துருப்பாங்க. அரே மாதிரி எல்லாமே டிஜிட்ஸில் இருக்கும். நம்ம ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். இதில் வந்து லீடிங் ஜீரோஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா முன்னாடி வந்து எந்த ஒரு ஜீரோவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை இக்னோர் பண்ண தேவையில்ல. ஸோ வந்து இப்போ எக்ஸாம்பிள் 1 பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 2 4ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2ல் 4 3 2 1 கொடுத்துருக்காங்க. 1 ஆட் பண்ணோம்னா 4 3 2 2. ஸோ அப்போ லாஸ்ட் இண்டெக்ஸில் மட்டும் 1 ஆட் பண்ணாலே போதும்னு தான் நினைக்கிறீங்க. பட் அங்கே தான் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ வந்து எக்ஸாம்பிள் 3ல் 9 கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் ஆட் பண்ணோம்னா 10. ஸோ நம்ம 10 ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, 1,0 தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ வாங்க எப்படி சால்வ் பண்ணான்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்லேருந்து செக் பண்ணுறோம். லெஸ் தென் 9 இருந்தால் 1 ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதே 9 இருக்குது அப்படின்னா எப்பவும் போல் ஆட் பண்ணுவேன். 9 + 1 10, 0ன்னு போட்டு 1 கேரியில் போட்டுரும். திரும்படியும் 10 வரும், 0க்கு போட்டு 1 கேரியில் போட்டு 1 + 1 2ன்னு போட்டுரும். ஸோ இதே மாதிரி தான் நம்மளும் சால்வ் பண்ண போகிறோம். லெஸ் தென் 9 இருந்தால் ஆட் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா அதை 0வாக கன்வெர்ட் பண்ணி நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ணிகிட்டே வருவோம். கடைசியில் எந்த டிஜிட் வந்து லெஸ் தென் 9 இருக்கோ அதுக்கு மட்டும் +1 ஆட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கு ஓகே. இப்போ 999 வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெஸ் தென் 9 இருந்தால் 1 ஆட் பண்ணலாம். பட் இங்கே எல்லாமே 9 தானே இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே 0வாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். பட் 1 முன்னாடி ஆட் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு அரே கிரியேட் பண்ணி ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு நான் கோடோட எக்ஸ்பிளைன் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் பயோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் அதோட கோட். வாங்க சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இது 0 milliseconds ரன் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு ஜஸ்ட் கோடிங் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.